இல்லை அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்சஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவங்க பல்வேறு இடங்களில் போயிட்டுருக்காங்க. நேராக வந்து நம்ம சத்தி ரோடு, கணபதி அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போது அவங்களோட சிடிஆர் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்கிறது கராபரேட் பண்ண முடியும். என்னங்க, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள்லாம் இப்போதைக்கு தெரியல. பட் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கணும். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அங்கே பீலமேடை பொறுத்த வரைக்கும் 5 பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் 2 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிகோணம்பாளையம் போகிற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம். வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம். இது மூலமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட்டு, நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க. பட் இஷ்யூ என்னென்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல. பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸு கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஒரு பார் இருந்திருக்கு. அதை வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் பேக்கு அங்கே இது மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. 3 பேர் மேலே மர்டர் சார்ஜஸ் இருக்காங்க சார். 2 பேர் மேலே மர்டர் சார்ஜஸ் இருக்கு. இந்த 3 பேர் வீடு அந்த தங்கியிருந்த வீடு சோதனை பண்ணிருக்கீங்களா சார்? இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து தங்கியிருந்தது வந்து தனியார் விடுதிங்களா சார்? ஆமாம், தனியார் விடுதியில் இருக்காங்க. தனியார் விடுதி அருவாள் வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பனும் வச்சிருக்காங்க. கார் இந்த கம்ப்ளைனண்டோடது. காவல்துறையினர் போயிட்டு அவங்களை மீட்டது 4 மணி. அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் போகல. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைனண்ட் வந்து நமக்கு வந்து 11:20க்கு கால் பண்ணுறாங்க. 100 கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு, டிசிஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு. அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும், அடுத்து இந்த சைடில் பிஎஸ்ஜியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரோவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னென்னா, அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட். அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாமல் வந்ததான் சொல்றாங்க சார். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குங்க. அது என்னங்க, வி ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். அது சில தனியாரோடதுன்னு சொல்கிறாங்க. பட் அதில் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டேமார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீடைல்ஸ் கேட்கலாம். இல்ல பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க சார். அவங்க நடக்க வச்சே கூட்டி போனாங்க. அந்த டூ வீலர்ல அந்த பொண்ணை அப்டேட் பண்றப்ப அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான். அவர் ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருக்குது, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங்.
சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீயிங் கிவன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். சார், இப்போ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சார் எப்படி இருக்கும்னு சொல்றீங்க சார்? இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 years பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்புங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை எடுத்து கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படின்னா அந்த மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை 3 times ஷேக் பண்ணாலே போதும். அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இமிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இமிடியேட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும். நீங்கள் 100 கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த மொபைலை வந்து காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே போதும். ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும். அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். கால் இமீடியட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும். உடனே வந்து எஸ்ஓஎஸ்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேறு. இமீடியட்டாக வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தவறான தகவல் பரப்புறது, அவங்களுக்கான நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுறது? என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்தில் போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணே அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நரேட்டிவ் செட் பண்றாங்க. We request people from desisting. அவங்களோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து we have to respect. ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங். சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எது பண்றோமா சார்? அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிறோமா? எல்லார்ட்டையும் இன்னைக்கு 2 நாளாக வந்து we are into fixing the accused has been secured. அவங்க செக்யூர் பண்ணியாச்சு. Now we will go for all other sort of investigations. இப்போ victim வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் சார்? ஏன்னா அவங்க மறைஞ்சு இருந்தாங்க. நீங்க வந்து around 4 o'clock பார்த்தோம். அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் திங். அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அதை we can't say in public. கைது செய்யப்பட்ட மூவர் ஏதோ கட்சி அமைப்பு சார்ந்தவங்களா? எந்த கட்சியிலும் இல்லை இப்போதைக்கு. சார் 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதான் நடுவில் வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனால் பட் அந்த இடத்துலையும் வந்து பிச் டார்க்னஸ், ஒரு கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரெமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும், ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும், தென் நம்மளோட பிஹெச்டியோட பேக்கில் தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே லோக்கல் தான். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தது. தவறான இன்ஃபர்மேஷன். என்னங்க விக்டிமோட ஃபோன் பறிமுதல் செஞ்சுருக்கோம், விக்டிமோட ரிங் பறிமுதல் செஞ்சுருக்கோம். தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் பறிமுதல் செஞ்சோம். அந்த விக்டிம் சார் அவங்களாவே வெளியே வந்தாங்களா இல்லை அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் அந்த இடத்துல? அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இல்லை, அவங்கள தான் வெளியே வந்தாங்க. என்னங்க இதே போல குற்றடி பின்னணி உள்ளவங்க மேல இதுதான் மாற்றீங்க. நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம குண்டாஸ் ஆக்ட் போடுறோம், ஆக்ட் 51A வந்து சிட்டி விட்டு வெளியே அனுப்புகிறோம், ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குது. என்பிடபிள்யூஎஸ் இருந்தால் என்பிடபிள்யூஎஸ் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம். தென் குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ. இல்லை, அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அங்கே இருந்த பார் வந்து 2 years பேக்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன்.
சார், இந்த மாதிரி நிறைய ஆபத்தான இடங்கள் சார், இருளான பகுதிகளில் வெளியே லைட் போடுறதுக்கு, சிசிடிவி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி It depends on the owner of the land. அது யார் ஓனர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ப்ளஸ் அந்த எக்ஸிட் வேஸில் வந்து கேமராஸ் இருக்கிறது. இப்போ நம்ம சிட்டியில் கூட 1400 கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஊர்வலங்களுக்கு அனுமதி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளுக்கு முன்னால போலீஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிருச்சு. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுல அந்த வழக்கம் இல்ல. நேத்து அனுமதிச்சிருக்கீங்க, இது தொடருமா? நேத்து அவங்க வந்து கட்சிகள் கேட்டா கொடுப்பீங்களா? நேத்து அனுமதி வாங்காம நடந்த போராட்டம், அது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. சார், நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு கோவை மாநகர காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாடு தான் அப்படின்னு பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினாங்க. ஒரு வழி பாதையில 2 பேர் இருசக்கர வாகனத்தை வந்தாங்க, அவங்கள வந்து பெயில்ல ஸ்டேஷன் பெயில்ல விட்டுட்டீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் பிரஸ் பிரீஃபிங் இல்ல. வாட் எவர் எஃபர்ட்ஸ் we have taken, we have clarity பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். This is not a political thing. So related to cases சொல்லுங்க. இந்த பாதுகாப்புக்காக ஆப்லாம் நீங்க அந்த இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிருந்தீங்க, அது எப்படி பயன்படுத்தணும் என்ன ஒரு அவேர்னஸ் சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி, போலீஸ் ப்ரோவும் சரி, நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த ஆப்பை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். நம்ம இங்கே இருந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும். 1 காலா 2 காலான்னு அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணியிருப்பாங்க. என்னங்க காவல் உதவி ஆப் இல்ல சார், ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கற ஒரு ஆப் மூலமா தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த गर्ल्स அண்ட் பாய்ஸ் அதை பேன் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூல வரும். நம்ம அதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு if there is something which is not legal na they will take steps to ban that. நடந்த அதே நைட்ல சார் சிங்கம்புணரி அவங்க ஏரியா இன்னொரு இன்சிடென்ட் நடந்தா சொல்றாங்க சார். சார், இப்போ இதே மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்க்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸு, ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸு, இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு, ட்ரங்க் அண்ட் பிரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட, இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட கொஞ்சம் ஹார்ட் கேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டேஸ் டு கம் குற்றச்செயல்களும் கம்மியாக இருக்கு. இந்த டேஸ் டு கம் we will increase our presence everywhere. காவல்துறை எண்ணிக்கை போதுமானதா இருக்கா சார்? காவல்துறை எண்ணிக்கை போதுமானதா இருக்கா மக்கள் தொகைக்கு ஏற்ப? காவலர் எண்ணிக்கை கரெக்டாக இருக்குது. ப்ரொபோசல்ஸ் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் வந்து அதில் வந்து சீக்கிரம் வந்து இப்போ கூட ஒரு 2-3 டேஸில் எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றதாக சொல்லியிருக்காங்க. சார், இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் வந்து மது போதை மட்டும்தான் இருந்தாங்க, ஏதாவது வேற ஏதாவது மது போதைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேங்க. தேங்க்யூ.